கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம்ன்றதாக நம்ம எரேமியா 31 அதிகாரங்கள் பார்த்துருக்குறோம். இந்த நேரத்தில் 32வது அதிகாரம். 32வது அதிகாரம் கர்த்தர் என்ன சொல்லுகிறாருன்னா, நேபுகாத்நேச்சார் அரசாட்சியில் இருக்கிற 12வது வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா என்ன செய்கிறார், அரசாண்டா 10ஆம் வருஷம். நேபுகாத்நேச்சார் பாபிலோனில் 18வது வருஷம். ஆனால் யூதா ராஜா சிதேக்கியாவில் 10வது வருஷம். யூதா பாபிலோன் ரெண்டு தேசத்தை வச்சு நம்ம பார்க்குறோம், 2 ராஜாக்களை வச்சு பார்க்குறோம். இந்த சூழ்நிலை கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகுது. எரேமியாட்ட கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, பாபிலோன் ராஜாவாகிய சேனை எருசலேமை முற்றுகை போட்டிருந்ததுன்னு சொல்கிறார். ஏன்னா 2 தேசத்தையும் வச்சு தான் கர்த்தர் குறிக்கிறார், சொல்கிறார். அது என்னென்னா, பாபிலோன் ராஜா சேனை எருசலேமை முற்றுகை போடி. எருசலேம்னா யூதா தேசம், இஸ்ரவேலர்கள் இருக்கிற இடம் தான் எருசலேம். பாபிலோன் வேற, இது வேற இஸ்ரவேல் தேசம். அதனால் இஸ்ரேல் தான் எருசலேம் சொல்கிறது. அது பாபிலோன் ராஜா இருக்காரு, முற்றுகை போட்டிருக்கிறாரு. எரேமியா தீர்க்கதரிசி. ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி யூதா ராஜா அரண்மனையில் உள்ள காவற்சல் முற்றத்தில் என்ன அடைக்கப்பட்டிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டபோது எரேமியா என்ன செய்யறான், யூதா ராஜா அரண்மனையில் காவல் சாலை முற்றத்தில் என்ன அடைக்கப்பட்டிருக்கிறான். அந்த நாட்களில் கர்த்தர் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, இந்த நகரத்தை பாபிலோன் ராஜா கையில் நான் ஒப்பு கொடுக்க போகிறேங்கிறார். யூதா தேசத்தை என்ன செய்ய போகிறார், யூதா இஸ்ரேல் தேசத்தை நான் கர்த்தர் பாபிலோன் ராஜா கையில் நினைச்ச போகிறேன், நான் ஒப்பு கொடுக்க போகிறேன்னு சொல்லி எரேமியா சிறைச்சாலை இருக்கும்போது கர்த்தர் அவனோட பேசுகிறாரு. அப்போ பாபிலோனுக்கு ஒப்பு கொடுக்கும்போது பாபிலோன் நினைச்சவன் எருசலேம் யூதாவை நினைச்சான் பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லி யூதா ராஜாவாகிய சிதேக்கியா கல்தேயர் கைக்கு தப்பி போகாதபடிக்கு பாபிலோன் ராஜா கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுக்கப்படுவான். யூதா ராஜா சிதைக்க கல்தேயர் ராஜா எரிச்சவர். கல்தேயர் பாபிலோன்லாம் ஒன்று தான். அவங்க எரிச்சவராங்க. அவங்கள பிடிக்க வரும்போது, ஏன்னா ராஜாவை தானே ஃபஸ்ட்டு பிடிப்பாங்க, அதனால் ராஜாவை பிடிக்க வரும்போது கர்த்தர் என்ன செய்வாங்க, கையில் ஒப்பு கொடுப்பாரு. ஒப்பு கொடுக்கும்போது இப்போ யூதா ராஜான் வாயும் பாபிலோன் ராஜான் வாயும் என்ன செய்யும், வாயோட வாய் பேசுமா. அவன் கண்கள் இவன் கண்களை காணுங்கிறார். ஒருவர் பேசுறது டைரக்ட் அடிச்சுறாங்க, பேசுறாங்க. இவங்க பேசுறது கண்கள் டைரக்டாக காணும்னு சொல்லி சொல்றாரு. அவன் சிதேக்கியாவை பாபிலோனுக்கு என்ன செய்வான், கொண்டு போவாங்கிறார். இப்போ ராஜா பாபிலோன் ராஜா யூதா ராஜாவை நினைச்சாரு. யூதா ராஜா சிதேக்கியாவை சிறை பிடிச்சு அந்த கல்தேயர் என்ற பாபிலோன் பட்டணத்துக்கு நினைச்சு சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போவார். அங்கே 2 பேரோட வாய் பேசும், 2 பேரோட கண்களை நேர்க்கிறாரு காணும்னு சொல்கிறாருல. அங்கே அவங்க சிறை பிடிச்சு கொண்டு போவாங்க. ஆனால் கர்த்தர் என்னைக்கு இந்த யூதா ஜனங்களை சந்திக்கிறாரோ அது வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க, அங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க யூதா ஜனங்கள் இஸ்லாம் ஜனங்கள்லாம் என்ன செய்வாங்க, அந்த கல்தேயரோடு யுத்தம் பண்ணால் கூட கல்தேயர் தான் ஜெயிப்பாங்க. ஆனால் இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா கர்த்தர் சொல்ல வேண்டிய நாட்கள், கர்த்தர் எவ்வளோ நாளுக்கு வச்சுக்கிறாளோ அவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க, அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. இதை போய் என்ன செய்ய தீர்க்க தரிசனமாக யூதா ராஜாட்ட சொல்லுன்னு சொல்கிறாப்புல. இந்த வார்த்தை பெயினிங் இப்படியே எருசலேம் என்னச்சது, யூதா ராஜா எருசலேம் முற்றுகைப்பட்டுக்கிறாங்க பாபிலோன் கல்தேயர் பட்டணம். அவங்க நினைச்சுவாங்க சிதேக்கியா ராஜாவை உங்களை நினைச்சுவாங்க, சிறை பிடிச்சு கொண்டு போயிடுவாங்க. அங்கே கொண்டு போய்ட்டு உங்களோட வாயோட கண்களோட உடன்படிக்கை கத்த நினைச்சு சொல்லிட்டு நேரட்டாக நீங்களாம் பேசிங்கன்னு சொன்ன உடனே, இந்த வார்த்தை சொன்ன உடனே சிதேக்கியாவுக்கு கோபம் வந்துருச்சு. இவன் எப்படி நம்மளை சிறைப்பிடிக்கப்பட்டு போயிடுவான்னு இவன் எப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி ராஜா இல்ல. அதனால தீர்க்கதரிசி மேலே கோவப்பட்டு என்ன செய்யறான்னா, நேராக இவனை பிடிச்சி என்ன செய்யறான், காவற்சாலை முற்றத்தில் என்ன செய்யறான், அடைச்சி வச்சிடறான். அந்த சூழ்நிலை இப்போ யூதா ராஜாவாகிய சிதேக்கியா ராஜாவுடைய காவல் சாலை முற்றத்தில் இப்போ எரேமியா என்ன செய்யறான், அடைக்கப்பட்டிருக்கான். அந்த தீர்க்கதரிசன வார்த்தையை சொன்னதுனால அடைக்கப்பட்டிருக்கான். இந்த சூழ்நிலையில் இப்போ கர்த்தர் என்ன செய்றாரு, எரேமியாட 2 பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனமியர். பெரிய தகப்பனா யாரு, பெரியப்பா. உன்னுடைய பெரியப்பாவுடைய பெரியப்பா பேரு சல்லூம். அவனோட குமாரன் யாரு, அனமியர். அவன் என்ன செய்வான், பெரிய தகப்பனுடைய மகன் என்ன செய்வான்னா உன்னிடத்துல வருவான். உன்னிடத்துல ஆனதோத்தில் இருக்கிற என் நிலத்தை நீ என்ன செய்ய, நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவான். ஆனதோட இடத்துலேருந்து எரேமியாவிட்ட நீ வாங்கிக்கோன்னு சொல்லுவான். அதை கொள்ளுறதுக்கு உனக்கு மீட்க அதிகாரம் அடுத்த தண்டு என்ன சொல்லலாம், நீ அதை அந்த வயலை மீட்கிறதுக்கு அதிகாரம் உனக்கு தான் இருக்குது. அதனால் நீ என்ன செய்ய, உனக்கு நீ சுதந்திர பாகம் உனக்கு. ஏன்னா சொந்தக்காரங்க வயலை எதுவும் விற்கணும் அப்படின்னா, அவங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னா
அவங்க சொந்தக்காரங்க தான் என்ன செய்யலாம், அதை மீட்டு எடுக்கலாம்னு சொல்லி வேதவாசனத்தில் நம்ம வேறு மேலே நம்ம லேவராமத்துலலாம் நம்ம படிச்சுட்டு இருந்திருக்கோம். அதனால சொல்கிறான், இந்த சுதந்திர பாகத்தை சுதந்திரிக்கிறதுக்கு உனக்கு மட்டும் தான் அதிகாரம் இருக்குது, அதனால நீ என்ன செஞ்சுக்கோ, அந்த இடத்த நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படின்னு கர்த்தர் உன்னிடத்துல சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கர்த்தர் நினைச்சாரு, இறைமையா உள்ளத்துல இறைமையாட்ட பேசுறாரு. இப்படி ஒரு பெரிய தகப்பனுடைய மகன் என்ன செய்வான், இந்த சுதந்திர பாகத்தை உனக்கு தான் வாங்க உரிமை இருக்கு, நீ வாங்கிக்கோன்னு சொல்லுவான். ஆனா நீ என்ன செஞ்சுக்கோ, அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கர்த்தர் நினைச்சாரு, அவன்கிட்ட பேசுறாரு. அதே போல கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி இப்ப இறைமையா கவர்ச்சலை முற்றத்துல யூதராஜாவாய் சிதேக்கராஜாவுடைய கவர்ச்சலை முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தர் சொன்னதுபடி இப்போ அப்படி பெரிய தகப்பனாகிய சல்லூமுடைய மகன் அனேமியால் என்னச்சுன்னா, நிறைய இறைமையாட்ட இந்த இடத்த நீ என்ன செஞ்சுக்கோ, நீ வானத்தை வச்சிருக்கிற இந்த இடத்த நீ என்ன செஞ்சுக்கோ, சுதந்திரமாக நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு அதுக்கு உடனே இவன் என்ன செய்றான், ஏன்னா கர்த்தர் சொன்னபடி இப்போ என்ன செய்து அவன் வந்துட்டான். அதனால இப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவன் இறைமை என்ன செய்றான், கவர்ச்சலை முற்றத்தில் இருக்கிறவன் சரின்னு சொல்லி அந்த நிலத்தை 17 சேக்கல் வெள்ளியை கொடுத்து என்ன செய்றான், நிறுத்து கொடுத்து 17 சேக்கல் வெள்ளி நிறுத்து கொடுத்து அந்த இடத்த என்ன செஞ்சுட்டான், இப்போ வாங்கிட்டான். வாங்கி அதுக்கு என்ன செய்யணும், பத்திரம்லாம் எழுதணும்ல, அதனால அந்த பத்திரத்தில் கையெழுத்து போடுறான், முத்திரை போடுறான். சாட்சியை வைத்து வெள்ளியை என்னச்சுறான், தராசு நிறுத்தி கொடுக்கலாம். பத்திரத்தை கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கு முத்திரையும் போட்டு அது சாட்சி அடையாளமாக வைத்துட்டு வெள்ளி என்னச்சுறா, இப்போ தரிசில் 17 சேக்கல் வெள்ளி என்னச்சுறான் நிறுத்தம் கையில் கொடுக்குறான். அதுக்கு நான் சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரை போடக்கிற பத்திரத்தையும் திறந்திருக்கிற பிரதியும் எடுத்து இதை எடுத்து எடுத்துறான், முத்திரை போடப்பட்டாச்சு பத்திரம், இதை எடுத்து நேரம் என்னச்சுறான், அவனுடைய பெரிய தகப்பனாகிய சல்லிமின் மகன் அனேமியால்கிட்ட என்னச்சுறான், அவன் கண்களுக்கு முன்பாக என்னச்சுறான் அதை கொடுக்குறான். கிரயபத்திரம் போட்டு என்னச்சுறான், கையெழுத்தெல்லாம் போட்டு சாட்சியோட கையெழுத்தோட என்னச்சுறான் அவங்க கையில் ஒப்படைக்கிறான். இப்போ கவர்ச்சலை முற்றத்தில் தான் இறைமையாக இருக்கிறான். அங்கே இருக்கும்போது தான் இதெல்லாம் என்னச்சுறான் வாங்கும்போது கர்த்தர் சொன்னார், அவன் அதை வாங்கும்போது எல்லா யூதருடைய கண்களும் உன்னை என்ன செய்யும் காணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருப்பாரு. அதே போல் எல்லா யூதருடைய கண்களுக்கு முன்பாகவும் இப்போ இறைமை என்ன செய்கிறாரு, 17 வெள்ளி சேக்கல் எடையை நிறுத்தி கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு சாட்சி கையெழுத்தோட பத்திர முத்திரை போட்டு என்ன செய்கிறாரு, வாங்கி கொடுக்குறாரு. இந்த நகலை என்ன செய்கிறான் அப்படின்னா, இறைமையாக வாங்கி அவன் இருக்கிறது இப்போ எங்கே இருக்கான், சிறைச்சாலை மட்டத்தில் இருக்கிறான். அதனால இதை வாங்கி என்ன செய்கிறான் அப்படின்னா, நேரம் மாசேவன் குமாரனாய நேரியான் மகனான பாருக்கு இடத்துல என்ன செய்றான் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோ பத்திரமான்னு சொல்லி என்ன செய்றான் கொடுக்குறான். அவன் இஸ்ரவேல் தேவனாய செயலின் கருத்து சொல்லுது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரயபத்திரமும் திறந்திருக்கிற கிரயபத்திரமாகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகளை அநேக நாள் இருக்கிறதுக்கு நீ என்ன செய்ய, அவைகளை ஒரு மண் பாண்டத்தில் வையின்னு சொல்லி என்னை சொல்லி கொடுக்குறான். என்ன திரைச்செல்லாம் இருக்கிறான். இது அநேக வருஷத்துக்கு பத்திரம் என்ன செய்யும், என்றைக்கும் மக்கி போகாது, எனக்கு பத்திரமா வேணும். அதனால தான் சரி அநேக வருஷத்துக்கு உள்ளது, அதனால நீ என்ன செய்யுது, ஒரு மண் பாண்டத்தில் அதை வச்சிரு அப்படின்னு சொல்கிறான். இனி இந்த தேசத்தில் வீடுகள், நிலங்கள், திராட்சை தோட்டங்கள் எல்லாம் கொல்லப்படும். அதனால இஸ்ரேந்தியனா கர்த்தர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறான். அதனால கிரய பத்திரத்தை இப்போ நேரின் குமாரன் ஐயா பாருக்கிட்ட கொடுக்குறான். கொடுத்த உடனே கொடுத்துட்டு அவன் கர்த்தரை நோக்கி என்ன செய்றான், விண்ணப்பம் பண்ணுறான்னா, கர்த்தராகிய ஆண்டவரே, இதை தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்டு உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. 1000 தலைமுறைக்கும் நீர் என்ன செய்கிறீர், கிருபை செய்கிறவருமா இருக்கிறீர். பிதாக்களுடைய அக்கிரமத்தை என்ன செய்கிறீர், அவருடைய பின்னடியாரின் பிள்ளைகள் மடியில் வச்சிருந்து சரிகட்டுறவருமா இருக்கிறீர் என்று சேரின் கர்த்தர் நாம என்ன மகத்துவமுள்ள சீக்கிரம் சரிகட்டுமைய சேரின் கர்த்தர் நாம உள்ள மகத்துவ வல்லமையுள்ள தேவனே, யோசனையில் பெரியவர், செயலில் வல்லவருமா இருக்கிறார். அவனவனுக்கு அவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலனு தக்கதாக அளிக்க முடியும். உம்முடைய கண்கள் மனுபுத்திர எல்லா வழியின் மேலும் நோக்கமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுறான் இறைமையா. இஸ்ரேலின் மற்ற மனுஷருக்கும் இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவரீர் எகிப்து தேசத்தில் செய்து இந்நாளில் இருக்க கீர்த்தியை உமக்கு என்ன செய்கிறேன் உண்டாக்குறேன்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுறாப்புல. அப்புறம் இஸ்ரவேலாகி உமது ஜனத்தை அடையாளங்களாகவும் அற்புதங்களும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து என்ன செஞ்சாரு, புறப்பட பண்ணி அவர்களுடைய பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லி ஆணையிட்ட பாலும் தேர்னு ஓட்டுற தேசத்தில் என்ன செய்கிறேன், நான் அவங்களுக்கு என்ன செஞ்சிரு நான் கொடுத்தேன். அவர்கள் அதற்குள்ள என்ன செய்வாங்க, பிரவேசித்து அதை சுற்றில இருந்துச்சு. நாங்கள் அதுக்கு இருந்தாங்க அந்த இடத்துல நான் கொடுத்த தேசத்தில் அவங்க இருந்தாங்க. ஆனாலும் அவர்கள் உங்கள் சத்தத்துக்கு என்ன செய்யலை, செவி கொடுக்கல. சொல்கிற சத்தத்துக்கு ஜனங்கள் என்ன செய்யலை. கத்திர உள்ள இலவசமாக வீடுகள் தோட்டங்கள் எல்லாம் கொடுத்து எகிப்துலேருந்து வரவழைச்சி கானான் தேசத்துலேருந்து கொடுத்தோம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தீங்கு தான் என்ன செய்கிறாங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த கானான் தேசத்தில் செழிப்புள்ள இடத்துல தீங்கு தான் என்ன செய்கிறாங்க நேரடியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே கொத்தளங்கள் போட
கொத்தளங்கள் போடப்பட்டிருக்கிறது. நகரத்தை பிடிக்க வர்றாங்க. பட்டயத்தின் நிமித்தம் பஞ்சம், கொள்ளை நோய் நிமித்தம் இந்த நகரம் எல்லாம் நினைச்சது அதுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுற கழுதையின் கையில் நினைச்சது எல்லாமே நகரம் கொத்தளம் எல்லாமே நினைச்சது கழுதையர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுறதுன்னு சொல்கிறார். அப்போ ஒப்பு கொடுக்கப்பட்ட போது எசேக்கியா நினைச்சது நீ இதை பார்ப்பீர் அப்படின்னு சொல்கிறாப்புல. பாருக்கே நினைச்சார் இது பார்ப்பீர்னு சொல்கிறாப்புல. கர்த்தராகிய ஆண்டவர் நகரம் கழுதையரின் கையில் கொடுக்கப்படுறதா இருந்தும் தேவர் என்னை நோக்கி எனக்கு இந்த வீடு நிலத்தை விளைக்கிரமாக கொண்டு அதற்கு சாட்சிகளை வை என்று சொன்னீர் சொல்கிறான். ஏன்னா எல்லாமே கழுதையர் கையில் கொடுக்கப்படுது. ஆனால் இப்போ அவங்க பெரியப்பாமான் வித்த இடம் இவனுக்கு என்ன செய்து கழுதையர் கையில் கொடுக்கப்பட்டதா இருந்தும் தேவரை நோக்கி இது ஒரு நிலத்தை விளைக்கிரமாக கொண்டு அதற்கு சாட்சிகளை வை என்று சொன்னீரே அப்படின்னு சொல்கிறான். நீர் தான் சொன்னீங்க, அது அப்படியே நான் வாங்கிட்டேன், நான் சாட்சி கழுத்தில் போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்பொழுது என்ன மற்ற இடங்கள்லாம் கழுதையர் கொண்டு போவாங்கன்னு சொன்னீங்க, சொல்லும்போது எனக்கு இந்த இடத்த எனக்கு கரைவாக வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்கேன், நான் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை இறைமையை கொண்டாது. என்ன சொல்கிறேன்னா, நான் மாம்சமன் யாவருக்கும் தேவனாய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை, அதனால் ஒன்று உண்டோன்னு சொல்லிட்டு அதோ நான் இந்த நகரத்தை கழுதையரின் கையிலும் பாபிலோன் ராஜாவாகி நேபுகாத்நேச்சர் கையில் நான் நினைச்சுவேன் இந்த ஒப்பு கொடுக்கிறத அவங்க 2 பேர் கையில் நினைச்சுவேன் ஒப்பு கொடுப்பேன், அவங்க அந்த பட்டணத்தை நினைச்சுவாங்க பிடிப்பான்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்கிறாரு. இந்த நகரத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற கழுதையர்களை உட்பிரவித்து இந்த நகரத்தை என்ன செஞ்சிருவாங்க, தீ கொளுத்தி போட்டாங்க. சில மாதிரி தெரிஞ்சிருவாங்க, அதில் நுழைஞ்சு இந்த இதெல்லாம் நினைச்சிருவாங்க, அவங்க தீ கொளுத்தி போட்டுருவாங்க. எனக்கு கோபம் உண்டாக்கும்படி எந்த வீடுகள் மேலும் பாகாலுக்கு என்ன செய்கிறாங்க, இவங்க தூபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கு என்ன செஞ்சாங்க, பானை பலிகளை வார்த்தி வீடுகளெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அதனால் அவங்க என்ன செய்வாங்க, இதெல்லாம் சுட்டரிச்சு போட்டுருவாங்கன்னு சொல்கிறார். இஸ்ரேல் புத்திரரும் யூதா புத்திரரும் தங்கள் சிறு வயது முதல் எங்களை என்ன செஞ்சாங்க, தங்கள் பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சாங்க. நான் எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை நான் புறப்பட பண்ணி கொண்டு வந்ததும் மறந்து அவங்க என்ன செய்கிறாங்க, எனக்கு கோபம் முட்டினாக்க நான் அந்த நகரத்தை அவங்களுக்கு நான் கட்டி கொடுத்தோம். அந்த நகரத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க சரியானபடி நடக்காதபடிக்கு விக்கிரங்களை பின்பற்றி எனக்கு என்ன செஞ்சாங்க, கோபத்தை உண்டாக்குனாங்க. இஸ்ரேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ராஜாக்கள், பிரபுக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், யூதன் மனுஷர், இஸ்ரேல் பிடிக்க எல்லாரும் எனக்கு என்ன செஞ்சாங்க, பொல்லாப்பை செஞ்சுட்டாங்க. அதனால என்ன செய்யும், கழுதையர் கையில் அந்த பட்டணம் கொடுக்கப்படும், தீக்கிரையாக்கப்படும் சொல்றாரு. நான் முகத்தை எல்லாம் முதுகை நினைச்சிடறேன், எனக்கு நினைச்சிடாங்க, அவங்க எனக்கு காட்டிட்டாங்க. அவங்க முதுகை எனக்கு முகத்தை காட்டல, அதுக்கு பல முகத்தை முதுகை எனக்கு காட்டிட்டாங்க. நான் ஏற்கனவே அவரோட உபதேசத்தை சொல்லி என் புத்தி நீங்க கேளுங்க, எனக்கு செவி கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தை அவங்க நினைச்சிடறாங்க தீட்டுப்படுத்தும்படிக்கு தங்கள் அருவறுப்புகளை கொண்டு நினைச்சிடறாங்க, ஆலயத்துக்குள்ள கொண்டு நினைச்சிட்டாங்க, என்னுடைய ஆலயத்துல வச்சுட்டாங்க. அவர்கள் மூளைக்கென்று தங்கள் குமாரனையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கிடக்க பண்ணும்படி இன்னமுடைய குமாரன் பள்ளத்தாக்கில் இருக்கிற பாகால் மேடைகளை கூட என்ன செஞ்சுட்டாங்க, கட்டிட்டாங்க. யூதாவே பாவம் செய்யப்பட்டிருக்கு. அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த அருவருப்பான கிரியைகள் எல்லாம் வேண்டுமென்று நான் அவர்களுக்கு கற்பிக்கவும் இல்லை, அது என் மனதில் நான் தோன்றவும் இல்லை. இப்படி இதுக்கெல்லாம் பட்டயத்தாலும் பஞ்சாயத்தாலும் கொள்ளை நோயாலும் பாபிலோன் ராஜா கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறபடி இந்த நகரத்தை குறித்து இஸ்ரேலியனா கர்த்தர் சொல்லுறார் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சொல்றாருன்னா, இதை உன் சினத்திலும் உன் கோபத்திலும் உன் மகா உக்கரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலிருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை என்ன செய்வேன், இந்த தேசத்துக்கு நான் திரும்பி வர பண்ணுவேன். அவங்க என்ன செய்வாங்க, இங்கே சுகமாக தங்கியிருக்க பண்ணுவேன்னு சொல்றாரு. இப்படி சொன்னா அவங்க என்ன ஜனமாக இருப்பாங்க. அவங்க இப்போ என்ன செய்றாங்க, மனம் திரும்புறதுனால எல்லாத்தையும் மட்டும் மனம் திரும்ப அளவுக்கு தீக்கிடக்க பிள்ளைகள் எல்லாம் தீக்கிடக்க பண்ணி அதெல்லாம் விட்டு மனம் திரும்பி வந்ததுனால அவங்க ஜனமாக இருப்பாங்க. நான் அவங்களுக்கு தேவனாக இருப்பேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களும் எனக்கு பயன்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழி நினைச்சுவேன், நான் கட்டளையிடுவேன்னு சொல்றாரு. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்க மாட்டேன். அவங்களோட உடன்படிக்கை பண்ணினா தாவீதோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் கர்த்தர், அப்புறம் ஈசாக்கு யாக்கோபோட உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் யூதா மக்களோட நினைச்சு உடன்படிக்கை பண்ணினதுனால அவர்களை நினைச்சுவேன், அவர்கள் எனக்கு என்னைக்கு பயப்படுறாங்களோ அன்னைக்கு நான் நினைச்சுவேன், அவங்களுக்கு நான் நன்மை செய்வேன். அப்போ அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க முழு இதயத்தோட முழு ஆத்மாவோட என்ன செய்வாங்க, அந்த தேசத்தில் நிச்சயமான அவர்களை நினைச்சுவேன், நான் நாட்டி வைப்பேன். இந்த ஜனத்தின் மேல் பெரிய தீங்கை நினைச்சுவேன் வர பண்ணுவேன்னு சொன்ன நாள் அதெல்லாம் விட்டுட்டு நான் அவங்களுக்கு என்ன செய்வேன், நான் நன்மையை தான் வர பண்ணுவேன் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நினைச்சுறாரு, இறைமையாக்கு சொல்றாரு. அப்போ மனுஷரும்
மிருகமில்ல மனுஷரும் மிருகம் இல்லாத பாழாய் போயிற்று என்றும் கழுதையின் கையில் நினைச்சு ஒப்பு கொடுக்கப்பட்டது என்றும் சொல்லிற இந்த தேசத்தில் நிலங்கள் நினைச்சு கொல்லப்படும். அவங்க கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டது சொல்லப்படும் போது இந்த நிலங்கள்லாம் கொல்லப்படும். அப்போ பென்யமீன் தேசம், எருசலேம் சுற்றுப்புறங்கள், யூதாவின் பட்டணங்கள், மலைக்காடான பட்டணங்கள், பள்ளத்தாக்கான பட்டணம், தென் திசை பட்டணங்கள், நிலங்கள் விலைக்கரமாக கொல்லப்பட்ட பத்தங்களில் கையெழுத்து போடுறதும் முத்திரை போடுறதும் அதுக்கு சாட்சி வைக்கிறது உண்டாயிருக்கும். அப்பொழுது நான் அவங்க சிறையிருப்பை நினைச்சுவேன் திருப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அடுத்த 33,000 என்ன சொல்கிறாருன்னா, எரேமியா இன்னும் என்ன செய்கிறார், காவல் சிலை முற்றத்தில் தான் இருக்கிறார், அடைக்கப்பட்டு தான் இருக்கிறாரு. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உனக்கு 2ஆம் தரம் உண்டாது என்ன செய்கிறான், இதை செய்கிற கர்த்தருமா, இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமா இருக்கிற யெகோவாவின் நாமமுள்ள கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்படி நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு கெட்டது மாதிரி பெரிய கதைகளை உனக்கு அறிவிப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அந்த சமயத்தில் எதிர்கொத்தலங்கள் பட்டயங்கள் இடிக்கப்பட்ட எல்லா வீடுகள் எல்லாத்தையும் நினைச்சுவேன் வீடுகளையும் குறித்து கர்த்தர் சொல்கிறாரு. என்னை நோக்கி அவங்க கூப்பிடும்போது அந்த நகரத்தில் உள்ள பொல்லாப்பின் மித்தமும் என் முகத்தை நான் மறைச்சிட்டேன், ஆனாலும் என் இப்படி கோபத்தை விட்டு நினைச்சிருவேன். நான் திரும்பி நான் கழுதையரோட நான் அவருக்காக நினச்சி யுத்தம் பண்ணுவேன். இப்போ கழுதையரோட யுத்தம் பண்ணி நான் அவருக்கு சவுக்கியமும் ஆரோக்கியத்தை நினச்சி வர பண்ணுவேங்கிறார். இது நமக்கு நம்ம எதிராளி கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் நம்ம கர்த்தரை முழுகிறத்தோடு தேடும்போது கர்த்தர் நமக்காக எதிராளி கையில் நினச்சி வர யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்ணி நமக்கு என்ன செய்யறது, நமக்கு 2 சிறையிருப்பை மாற்றுவார். அதை தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். அவங்க என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் அவங்க உத்தரவு கொடுத்து அவங்க அறியாதது அவங்க கெட்டாத பண்ணி பெரிய காரியங்களுக்கு அறிவிப்பேன்னு சொல்லிட்டு அந்த கல்தியர் பட்டணத்திலிருந்து அவர்கள் நினைச்சுவேன் திரும்பி வர பண்ணி அவங்களுக்கு நான் சவிக்கியம் ஆரோக்கியம் எல்லாம் நினைச்சுவேன் அவங்களுக்கு வர பண்ணுவேன், அவர்களை குணமாக்குவேன், அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சவுக்கியத்தை நான் நினைச்சுவேன் நான் வெளிப்படுத்துவேன்னு சொல்றாரு. அப்போ யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரேலின் சிறையிருப்பையும் திருப்பி அதுக்கு முன்னே இருந்தது போல நான் அவர்களை நினைச்சுவேன் நான் கட்டி வைப்பேன். சிறையிருப்பை திருப்பி முந்தி அவங்க எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்களோ அதே போல அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நான் நினைச்சிருவேன், நான் மன்னிச்சிருவேன், அவர்களுக்கு நான் நினைச்சுவேன் நான் நன்மையை தான் செய்வேன்னு சொல்றாரு. அப்போ மனுஷர்கள் மிருக ஜீவன்கள் எல்லாரும் இப்போ அந்த இடத்துல கிடக்கிறவங்க எல்லாரும் நினைச்சுவேன் நான் மீண்டும் அவங்களை நினைச்சிடுவேன் அந்த பாலான பட்டணமாய எருசலேமுக்கு நினைச்சிருவேன். அவர்கள் திரும்ப கொண்டு வந்து அவர்களுக்கு களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாட்டின் சத்தம், மணவாளின் சத்தம் இதெல்லாம் நினைச்சிருவேன் அவங்களுக்கு கேட்க பண்ணுவேன். அப்போ இவங்களாம் நினைச்சுவாங்க கர்த்தரை என்ன துதிப்பாங்க. தெரிவித்து சரி கர்த்தர் துதியுங்கள், அவருக்கு கர்த்தர் நல்ல கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லி சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு சோத்திரப்படியில கொண்டு வரலின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்றாரு. அவங்க மனம் திரும்பி வரும்போது அவங்களுக்கு களிப்பின் சத்தம் கொடுப்பேன், மகிழ்ச்சியின் சத்தம் கொடுப்பேன், மணவாளின் சத்தம் கொடுப்பேன், மணவாட்டின் சத்தம் கொடுப்பேன். சரிங்க கர்த்தரை நீங்கள் என்ன செய்யுங்க துதிங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சனங்கள் என்ன செய்வாங்க துதிப்பாங்க. அந்த நேரத்தில் சோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் என்ன செய்யும் அவர்களுக்கு உண்டாகும். அந்த சமயத்தில் நான் அவர்களுடைய சிறையிருப்பை நான் என்ன செய்வேன் நான் திருப்புவேன்னு சொல்லி கர்த்தர் என்ன சொல்றாரு. அவருக்கு சிறையிருப்பை நான் திருப்பேன்னு சொல்லி கர்த்தர் என்ன சொல்றாரு. இந்த சமயத்தில் இதை எரேமியாவுக்கு கர்த்தர் என்ன செய்றாரு அறிவிக்கிறாரு. அந்த வார்த்தையின்படி எரேமியா என்ன செய்றான் சொல்றான். அப்போ மலை தேசமான பட்டணம், பள்ளத்தாக்குள்ள பட்டணம் எல்லாவற்றையும் நான் நினைச்சிருந்தேன் அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன், அந்த நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்றாரு. அப்போ கர்த்தர் இஸ்ரேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தைகளை நான் நினைச்சிருவேன் நிறைவேற்றுவேன். அந்நாட்களில் அவங்க என்ன செய்வாங்க ஒரு கிளையை அவங்களுக்கு என்ன செய்வேன் நான் முளைக்க பண்ணுவேன், அவங்களுக்கு நீதியும் நியாயத்தையும் நான் என்ன செய்வேங்க நான் நடப்பிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயத்தில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் என்ன செய்யும் சுகமாக மண்மேடாக ஆக்கப்பட்ட எருசலேம் இப்போ என்ன செய்யும் நினைக்கி அவங்க கூப்பிடும்போது அது சுகமாக அவங்க தங்குவாங்க. அங்கே நான் நீதியாக இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்பது விளங்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இஸ்ரேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமல் போவதில்லைங்கிறார். ஏன்னா கர்த்தர் ஆணையிட்டு இருக்கிறார் யூதா தேசத்தில் சிங்காசனத்தில் உட்கார புருஷன் இல்லாமல் போக மாட்டாங்கன்னு வாக்கு கொடுத்துருக்காரு, உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதனால தான் அதன்படி என்ன செய்றாரு சிங்காசனம் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமல் போதில்லைன்னு சொல்றாரு. அதனால அவங்க தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி நாள்தோறும் பலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக ஆசாரியருக்கும் லேவியருக்கும் இல்லாமல் போவதில்லைங்கிறார். ஏன்னா கர்த்தருக்கு என்ன செய்வாங்க தகன பலி போஜன பலி எல்லா பலியும் செலுத்தணும்ல, அந்த பலி செலுத்துறதுக்கு ஆசாரியர்கள் தான் செய்வாங்க, அதை செலுத்துவாங்க. அதனால அவங்க மனம் திரும்பி என்னை நோக்கி கூப்பிட்டு வரும்போது நான் அவங்களோட சிறையிருப்பை திருப்பும்போது அவங்க ஆலயத்திலேருந்து அவங்க ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க ஆசாரியர்கள் லேவியர்களை எங்களுக்கு என்ன செய்வாங்க பலிகளை செலுத்துவாங்க. அது ஒரு நாளும் ஓய்ந்து போகாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இன்னும் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. என்ன சொல்றாரு அப்படின்னா
அந்த குறித்த தேசத்தில் பகற்காலமும் ராக்காலம் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையும் நீங்கள் நினைச்சக்கூடாது, அவமாக்கக்கூடாது. அப்படி நீங்கள் அவமாக்குனா என் தாசனாய தாவீதோடு நான் பண்ணின உடன்படிக்கையும் அவன் சிங்காசனத்தில் அரசாளும் குமாரன் அவனுக்கு இல்லாமற் போகும்படியாக அவமாகுங்கிறார். அது நீங்கள் சரியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நினச்சிவேன் தாவீது சிங்காசனக்காரோட புருஷன் குமாரன் இல்லாதபடி நினச்சிடும், அது அவமாய் பெயரும். என் ஊழியக்காரராக லேவியரோடும் ஆசாரோட நான் பண்ணின உடன்படிக்கையும் அப்பொழுது என்ன செஞ்சிடும், அவமாக பெயரும். அதனால் உடன்படிக்கை நீங்கள் நினச்சிங்க சரியாக காத்துக்கொள்ளுங்கிறார். ஏன்னா வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாதும் கடற்கரை மணல் அளக்கப்படாதுமாயிருது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு கர்த்தருக்கு செவி கொடுத்து இருந்தால் கர்த்தர் வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாதும் கடற்கரை மணல் அளக்கப்படாதுமா இருக்கிற என் தாசனாய் தாவீதின் சந்ததியை அதே போல் நான் நினச்சிவேன். தாவீதின் சந்ததியும் ஊழியக்காரன் லேவியருடைய சந்ததியை நினச்சிவேன், அதே போல் நான் வர்த்திக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்னும் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. அதில் என்ன அப்படின்னா, கர்த்தர் தெரிந்து கொண்ட 2 வம்சங்களையும் வெறுத்து போட்டார் என்று இந்த ஜனம் சொல்லி தங்களுக்கு முன்பாக என் ஜனம் இனி ஒரு ஜாதிகள் என்று தூசிக்கிறார்கள் என்று நீ காண்கிறது இல்லையாங்கிறார். அவங்க வானத்துக்கும் பூமிக்கும் குறித்திருக்கிற நியமங்களை நான் காவாதபடிக்கு பகற்காலத்தையும் காலத்தையும் குறித்து நான் பண்ணின உடன்படிக்கை எனது அற்று போகிறது என்று உண்டானால் அப்பொழுது நான் நினைச்சுவேன் யாக்கோபின் சந்ததியும் என் தாசனாகி தாவீதின் சந்ததியும் நான் நினைச்சுவேன் தள்ளி போட்டுருவேங்கிறார். தள்ளி போட்டுட்டு நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பது சந்ததியை ஆளத்தக்கவர்கள் அறிந்து எடுக்காதபடிக்கு நான் செஞ்சேன் வெறுத்து போடுவேங்கிறார். அவருடைய சிறை இருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்றார். அதனால இதே போலதான் நமக்கும் கர்த்தர் சொல்றார். எப்படி எரேமியாவை கொண்டு சிதேக்கியா ராஜாவுக்கு கட்டளை இட்டாரோ அதே போலதான் கர்த்தர் நம்மளுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமா இணைச்சுவார், இல்லை ஊழியக்காரங்க மூலமா நமக்கு இணைச்சுவார், எச்சரிப்பை கொடுப்பார். அந்த எச்சரிக்கைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடந்தோம் அப்படின்னா கர்த்தரை நம்ம தேடி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு நம்மளுடைய பாவங்களை அறிக்கிட்டு நம்ம மனம் திரும்பி இருந்தால் கர்த்தர் நம்மளே இணைச்சுவார். நமக்கு இருக்கிற சிறையிருப்பு, போராட்டங்கள், வியாதி, என்னென்ன கேட்டுகள், கடன் பாறை எது இருக்கோ அதுலேருந்து நம்மளுக்கு இணைச்சுவார், நம்மளை மீட்டு எடுப்பார். நம்ம அதுக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா கர்த்தரை நினைச்சுறாரு, நம்ம எதிராளி கையில் என்ன செஞ்சுருவாரு, ஒப்பு கொடுத்துறாரு. அந்த தினத்தில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ரசிக்கப்படுவோம். கர்த்தர் தான் நம்மளை ஆசிரியப்பராகாமல்